இந்து மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் என்னை விமர்சித்து ஒரு பதிவேற்றிருந்தார். அழகிரி காமராஜருடைய சிஷியரா, கலைஞருடைய சிஷியரா? கலைஞரை இவ்வளவு புகழ்ந்து அதில் அவர் பாராட்டி இருக்கிறார். எனக்கு அது என்ன கேள்வின்னே புரியல. தலைவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புவதில் என்ன தப்பு இருக்கு? இந்த நாட்டில் யாருக்கு நினைவு சின்னம் இல்லை? அவரவர்கள் அவருடைய தலைவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புகிறார்கள். நினைவு சின்னம் எழுப்புகிற அளவிற்கு தகுதி இல்லாத தலைவர்களுடைய கட்சிகளும் இருக்கின்றன. உதாரணமா பாரதிய ஜனதா. ஆனா பாரதிய ஜனதா ரொம்ப வெம்பி வெதுங்கி அவங்களுக்கு சிலை வைக்க தலைவரே இல்லைன்னொடனே ஒரு காங்கிரஸ் தலைவர் பட்டேல் அவர்களுடைய சிலையை போய் குஜராத்தில் அவர்கள் 3000 கோடி ரூபாய்க்கு வைத்திருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. சிலை வைக்கக்கூடிய தகுதியான அல்லது பேனா வைக்கக்கூடிய தகுதியான தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எனவே நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் ஒன்றை உணர வேண்டும். எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ அல்லது கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ சிறந்த ஆளுமைகளை தமிழகத்தில் நாம் விமர்சிப்போம் என்று சொன்னால் எனவே அதுல போய் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் விமர்சிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான விஷயங்களை அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். காது கொடுத்து மற்றவர்கள் கேட்பார்கள். ஆனால் கலைஞருக்கு ஒரு பேனாவா என்று கேட்டால் கலைஞருக்கு பேனா கொடுக்காம வேற என்ன கொடுக்க முடியும்? யோசிச்சுப்பாங்க. இந்த அரசாங்கம் என்பது எல்லா மக்களுக்குமான அரசாங்கமாக இருக்குமே ஒழிய ஒரு மதத்திற்கோ ஒரு மொழிக்கோ ஒரு ஜாதிக்கோ உரிய அரசாங்கமாக இருக்காது. அண்ணாமலையிலிருந்து அனைவரும் சொல்கிறார்கள், பிரதமரை வைத்துக் கொண்டு இப்படி பேசலாமா? ஒரு மேடை நாகரிகம் தெரியாமல் பேசிவிட்டார். முதலமைச்சருக்கும் பிரதமருக்குமான உறவு இது இல்லை என்றெல்லாம் சொல்ல. இதென்ன அடிமைத்தனம்? முதலமைச்சர் என்பவர் வேறு, பிரதமர் என்பவர் வேறு அல்ல. வார்த்தைகள்ல வேறு இருக்கலாம். ஆனால் இந்திய அரசியல் சட்டம் எல்லாரையும் இந்த நாட்டினுடைய குடிமக்களாகத்தான் பார்க்கிறது. மாநிலத்தினுடைய தேவையை கேட்பதே தவறு என்று பேசுகிற அளவிற்கு இந்த ஊர்ல பாரதிய ஜனதா நாக்கு தடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா இதை போன்ற கலாச்சாரங்களை எல்லாம் மாற்ற நினைக்கிறார்கள். கொள்கை ரீதியாக இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சி முதலமைச்சர்களில் பாரதிய ஜனதாவை வன்மையாக வலிமையாக மோடியை எதிர்க்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்கள் தான். மேடையில் ஏறி வாய்க்கு வந்ததை பேசுறது என்பது மேடை அல்ல. கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதில் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி உண்டு. நான் சட்டமன்றத்தில் அவரிடம் கற்றுக்கொண்டது ஏராளம். குறிப்பாக பேசுகிற பொழுது நாம் செய்கிற தவறுகளை அதன் பிறகு தனியாக அழைத்து அவர் சொல்லுவார். இந்த வார்த்தையை இப்படி உபயோகித்திருக்க வேண்டும். பதட்டம் அல்ல, பதற்றம் என்பதுதான் சிறந்த தமிழ். இப்படி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை அவர் எங்களை போன்ற அப்பொழுது நாங்கள் 2ஆம் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரம் அவர் எல்லோரிடமும் அப்படி பேசுவார். அதான் அதில் இருக்கிற பெரிய விஷயம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிற நன்கு பேசக்கூடியவர்களை அழைத்து சில விஷயங்களை அவர் விவாதிப்பார். அவருக்கு இன்னொன்று உண்டு. நண்பர்களுக்குள்ள அவர் எப்படி இருப்பார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தன்னோடு கொள்கை ரீதியாக கருத்து ரீதியாக மாறுபடுகிறவர்கள் கூட அவர் நேசத்தோடு பார்ப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதில் மிக முக்கியமானவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன். பழனிவேல்ராஜன் அவர்கள் ஒரு கம்பீரமான, ஈடு இணையற்ற, ஒரு மிக சிறந்த ஆளுமைவாதி என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. எப்பையும் 90 விட்டுருப்பார். விபூதி பூசிக்குவார். விபூதி பூசிக்கொள்பவர்கள் கூட கலைஞரிடம் வருகிற பொழுது அதை அழித்து விட்டு வருவார்கள். ஆனால் அவர் எப்பொழுதுமே அந்த விபூதியை பூசிக்கிறத அழகா ஒரு சிகப்பு பொட்டியும் வச்சுக்குவார். ஏன்னா அது அவருடைய கொள்கை என்று அவர் கருதுவார். ஒரு முறை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினராக விருதுநகர் சொக்கர் விற்பனை வரியை பற்றிய விவாதம்.
அந்த துறையை பற்றி நன்கு புலமை உடையவர் சொக்கர். கலைஞர் அவர்கள் அந்த ஆலோசனை குழுவில் அவரை உறுப்பினராக கூட நியமித்திருந்தார். நிறைய விஷயங்களை அவர் எடுத்து சொன்னார். ஒரு நேரம் அதிகமான பிறகு பேரவைத் தலைவர் அவரை அமரச் சொன்னார். ஆனால் முதலமைச்சர் கொஞ்சம் பேசட்டும்னு சொல்லி இப்படி கையை காட்டினார். உடனே சொக்கர் அவர்கள் ஒரு துள்ளல் மகிழ்ச்சியோடு இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு பேரவைத் தலைவர், இனிமேல் முதலமைச்சரே சொன்னாலும் சரிதான், நீங்கள் பேச முடியாத நேரம் கடந்து விட்டது, அமருங்கள் என்று சொன்னார். நீங்கள் ஒரு முதலமைச்சர் அவையில் இருக்கிற பொழுது ஒரு பேரவைத் தலைவர் அப்படி பேசுவதற்கே ஒரு பெரிய அந்த நட்பு அவர்களுக்குள் இருக்க வேண்டும், ஒரு உரிமை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அவையில் அது சாத்தியமல்லாத ஒரு விஷயம். நீங்கள் இதை அதிமுக ஆட்சியில் பேசியிருக்க முடியுமாங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நாங்கள் கூட அனைவரும் கலைஞரை பார்த்தோம். கலைஞர் மிகுந்த மகிழ்ச்சியோடு பேராசிரியரிடம் ஏதோ சொல்லி சிரித்தார். சிரிச்சாப்பெல்லாம் அவரே சொக்கரை பார்த்து உக்காருங்கன்ட்டார். ஏன் சொல்றேன்னா, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. முதலமைச்சரே சொன்னாலும் மேற்கொண்டு நீங்கள் பேச வேண்டாம், உட்காருங்கள் என்று சொன்ன பிறகும் கூட கலைஞர் அவர்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, பேராசிரியரோடு அது பற்றி ஏதோ சொல்லி சிரித்தார். இது கலைஞருடைய பல சிறப்புகளில் இது ஒரு சிறப்பு. எனவே அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய நினைவு கூறுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அமைச்சர் அவர்கள் என்னை அன்போடு பல முறை அழைத்தார்கள், ஏற்றுக்கொண்டேன். அதே போல இன்னொரு சுவையான நிகழ்வும் உண்டு. அப்பொழுது லத்தீப் அவர்கள் முஸ்லீம் லீக் சார்பாக அவர் ஒரு முஸ்லீம் லீக் வச்சிருந்தார், அதில் சட்டமன்ற உறுப்பினர். நான் அறிந்தவரை இலக்கியங்களில் மிகவும் திறமையானவர்கள் லத்தீப் அவர்களும், திருக்குறளில் ரொம்ப திறமையானவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தான். பண்ருட்டியார் அவர்கள் எந்த நேரத்தில் எந்த திருக்குறளை சொல்ல வேண்டுமோ அதனை சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லி அவையில் அவர் ஒரு பதிவை செய்வார். அதே போல லத்தீப் அவர்கள் மகாபாரதம், ராமாயணம், கலித்தொகை இதை போன்ற பல்வேறு இந்து சமய நூல்களை பற்றிய ஆராய்ச்சிக்கு உட்பட்டவர். அவ்வளவு அற்புதமாக அதில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் அவர் பேசுவார். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு அரசியல் காரணங்களால பிஜேபியோட கலைஞருக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. ஆனால் லத்தீப் அவர்கள் அதனால் அவர் அதில் கொஞ்சம் சுணங்கி இருப்பார். ஆனாலும் அவருக்கும் கலைஞருக்கும் இருக்கிற நட்பு என்பது ஒரு அளப்பரிய நட்பு. அவையில் பேசுகிற பொழுது அந்த விஷயங்கள் அவர் கலைஞரோடு மாறுபடுவார். மத்திய அரசு என்று வருகிற பொழுது மாறுபடுவார். ஆனால் கலைஞர் அவர்கள் அவருடைய மனம் புண்படாமல் லத்தீப் அவர்களை அரவணைத்து பேசுகிற பொழுது இந்த அரசியல் நிலை எதற்காக வந்திருக்கிறது, தமிழகத்தினுடைய நலன் கருதி என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை பேசி லத்தீப் ஒரு அளவிற்கு மேல் பேச முடியாதவாறு செய்து விடுவார். அதுதான் கலைஞருடைய திறமை, சொல்லாற்றல் என்பது அதுதான். என்னால் அது உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக உங்கள் மனக்கண் முன்பாக என்னால் கொண்டு வர முடியவில்லை. ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவிற்கு கலைஞர் அவர்களுக்கு ஒரு அவையை எவ்வாறு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது தெரியும். கோபத்தின் காரணமாக அல்ல, அன்பின் காரணமாக. அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக கீரன் அவர்கள் இருந்தார்கள். அவரும் சிறந்த ஜனநாயக நாடாளுமன்றவாதி, அற்புதமாக பேசக்கூடியவர். இடஒதுக்கீடு என்று வந்தால் அவருக்கும் கலைஞருக்கும் அதில் ஒரு பெரிய போட்டியே நடக்கும்.
அவர் எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் அவ்வளவுக்கும் விரல் நுனியில் கலைஞர் பதில் வைத்திருப்பார். நீங்க ஒன்றை உடனடியாக ரெஃபர் பண்ணி அதை பார்த்து அதை எடுத்துட்டு வர சொல்லி பேசுகிற பழக்கம் கலைஞருக்கு கிடையாது. ஏறக்குறைய அவர் ஒரு தமிழ் அகராதி மாதிரி, அவருக்கு எல்லாமே எல்லா விஷயங்களும் அவருக்கு அறிந்து வைத்திருப்பார். மேம்போக்காக பேச மாட்டார். சில பேர் மேம்போக்காக பேசிடுவாங்க. எல்லாவற்றையும் ஆழமாக யோசித்து பேசக்கூடிய அறிவாற்றல் படைத்தவர். இது கலைஞருக்கு தான் இருக்கு, மற்றவர்களுக்கு இல்லையான்னா இவரை விட தெரிந்தவர்கள் எல்லாம் உண்டு, நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவையிலேயே கூட உண்டு. ஆனால் அவர்களுக்கும் கலைஞருக்கும் என்ன வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவர்களெல்லாம் பல தலைமுறைகளாக படித்தவர்கள். அவர்களுடைய குடும்பம், அவங்க அப்பா, அவங்க பாட்டனார், இவர்களெல்லாம் பல்வேறு விதமாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர்கள். சமூகத்தினுடைய உயர்ந்த இடத்துல இருந்தவங்க, சிரமத்தை அறியாதவர்கள். எனவே அவங்க பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறதுல பெரிய விஷயம் அல்ல. ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு விதை எவ்வாறு பூமியை பிளந்து கொண்டு மேலே வருகிறதோ அப்படி தன்னை உருவகப்படுத்தி கொண்டவர். அது ரொம்ப சிரமமான காரியம். அது ஒரு எளிமையான ஒரு குடும்ப பின்னணி உடையவர், வலிமையற்ற குடும்ப பின்னணி உடையவர், சமூகம் அங்கீகரிக்காத ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். அவர் தமிழ் சமூகத்தில், இந்திய அரசியல்ல அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு எல்லாம். சட்டமன்றத்தில் எதுவாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். ஆளுநராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அந்த துறைகளை பற்றி அந்த துறைகளினுடைய அமைச்சராக நீங்கள் இருக்கலாம். அதெல்லாம் எளிது. ஆனால் ஒரு நிதி அமைச்சராக இருப்பது என்பது சிரமம். அதுவும் ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது என்பது அதைவிட சிரமம். வெறும் அதிகாரிகளை நம்பி நீங்கள் வரவு செலவு திட்டத்தை தயாரித்தால் அது மோடி அரசாங்கம் மாதிரி போயிடும். எதற்காக 500 ரூபாய் 1000 ரூபாயை செல்லாம ஆக்கிறோங்கிறது கூட தெரியாமல் செஞ்சிருவாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் வரவு செலவு திட்டம் தயாரிப்பதில் மிகுந்த கெட்டிக்காரர். நீங்க அவருடைய வரவு செலவு, அவருடைய பட்ஜெட், அதனுடைய அந்த முதல் 4-5 பக்கங்கள் முன்னுரை அவர்கள் பேசுவார்கள். அது ஒரு இலக்கிய நயம் வாய்ந்தது. அதை ஒரு தனி புத்தகமாகவே போடலாம், அமைச்சர் செய்யலாம். அதை உள்ளார இருக்கிற விஷயங்களை விட்டுடலாம், அதெல்லாம் புள்ளி விவரங்கள் மற்றது. ஆனால் அவர் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திற்கு முன்பாக அவர் பேசியிருக்கிற உரை இருக்கிறது பாருங்கள், பெரிய விஷயம். அரசியல் பேசலாம், ஆனால் பொருளாதாரம் பேசுவது சிரமம். எனவே அந்த துறையிலும் அவர் சிறந்து விளங்கினார். அதற்கு என்ன காரணம்னா, அவரை சுற்றி இருந்தவர்கள் அல்லது அவருக்கு எதிர் திசையில் இருந்தவர்கள் எல்லோருமே நன்கு படித்தவர்களாகவும் அல்லது பெரிய குடும்பங்களிலிருந்து வந்தவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு எதிரில் அவர் இணையானவராகவும் அல்லது அவர்களை விட மேம்பட்டவராக இருக்கவும் வேண்டும் என்று கருதிய காரணத்தினால் அவ்வளவு விஷயங்களை அவர் சிரமப்பட்டு கற்று தமிழகத்தில் அதை அவர் நடைமுறைப்படுத்தினார். இதெல்லாம் தான் கலைஞருடைய சிறப்பு. அவர் நிறையா முறை முதலமைச்சராக இருந்தார், எல்லா முறையும் வெற்றி பெற்றார் என்பதெல்லாம் அது வேறு. ஆனால் அவைகளுக்கு பதிலாக தன்னை அவர் மேம்படுத்தி கொண்டார். ஒரு மனிதன் யாரை வேண்டுமானாலும் வெல்லலாம், ஆனால் அவனால் தன்னை வெல்ல முடியுமா என்பதுதான் முக்கியம். கலைஞர் அவர்கள் என்னுடைய பார்வையில் தன்னை வென்றவர் என்பது எனக்கு தெரியும். நாம் அவரை பற்றி நிறைய சொல்லலாம். இப்போ அவருக்கு ஒரு பேனா நினைவு சின்னம் நாம் வைக்கிறோம். நான் தமிழக காங்கிரசின் சார்பாக அதை ஆதரித்து ஒரு அறிக்கை விடுத்திருந்தேன். இந்து மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் என்னை விமர்சித்து ஒரு பதிவேற்றிருந்தார். எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர். நான் அந்த ஊருக்கு போனால் அவரை பார்ப்பேன், அவரும் என்னை பார்ப்பார்.
அந்த பதிவை படித்து பார்த்தேன். ரொம்ப மேலோட்டமாக அவர் என்ன சொல்றாருன்னா, அழகிரி காமராஜருடைய சிஷியரா கலைஞருடைய சிஷியரா? கலைஞரை இவ்வளவு புகழ்ந்து அதில் அவர் பாராட்டி இருக்கிறாரே என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கார். எனக்கு அது என்ன கேள்வின்னே புரியல. நிச்சயமாக நான் கலைஞருடைய சிஷியன் அல்ல, நான் காமராஜருடைய சிஷியன் தான். அதில் நான் யாருடைய சிஷ்யன் என்கின்ற கேள்வியே எழவில்லை. மாறாக அதில் என்ன எழுந்திருக்கிறது என்று சொன்னால், அதை போன்ற ஒரு நினைவு சின்னம் வைப்பதற்கு கலைஞர் தகுதியானவரா என்பதுதான் கேள்வி. நிச்சயமாக தகுதியானவர். அவரிடம் அந்த பேனா உழைத்ததை போல வேற யாருக்கிட்டையும் அது உழைக்கல. நீங்க பேனாவை பையில சொருவிக்கிறதுங்கிறது வேற விஷயம். அழகுக்காக சொருவி இருப்பாங்க, தங்கம் முலாம் பூசி சொருவி இருப்பாங்க. அது ஆரம்பத்தில் போட்ட இங்கி கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும், ஆகாம கூட இருக்கும் அது. ஆனால் பேனாவை எடுத்து மாட்டிக்குவாங்க. சில பேனாக்களுடைய வாழ்க்கை அப்படி போயிடும். ஆனால் கலைஞரிடம் கிடைத்த பேனா எழுதி 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 அது தேய்ந்து போனதே ஒழிய அது உழைக்காமல் இருந்ததில்லை. கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக நமக்குள் பல வேறுபாடுகள் இருக்கலாம், மாற்றங்கள் இருக்கலாம். நான் கலைஞருடைய எல்லா விஷயங்களையும் சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஓரளவிற்கு நான் விமர்சித்து பேசுவேன், அவரும் அதை ரசிப்பார். விமர்சனம் என்று வருகிற பொழுது அவர் பின்வாங்கியது கிடையாது. அதற்கு பதில் சொல்லலாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கும். அரசியல் அதுதான் முக்கியம், கோபப்படாமல் இருப்பது. ரொம்ப ரசித்து கேட்பார். நம்ம விமர்சித்து பேசினா ரசித்து கேட்பார். அதன் பிறகு எழுந்து பதில் சொல்லுவார். அது அவருடைய சிறப்புகளில் ஒன்று. அவருடைய சிறப்புகளுக்கு ஏற்றது அந்த பேனா என்று நான் சொன்னேனே ஒழிய அவருக்கு தகுதி அல்லாதது அல்ல அந்த பேனா என்று நான் கருதவில்லை. எனவே அதை நான் பாராட்டி சொல்லியிருந்தேன், அதில் தப்பு இல்லை. தலைவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புவதில் என்ன தப்பு இருக்கு? இந்த நாட்டில் யாருக்கு நினைவு சின்னம் இல்லை? ஏதோ அவரவர்கள் அவருடைய தலைவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புகிறார்கள். நினைவு சின்னம் எழுப்புகிற அளவிற்கு தகுதியில்லாத தலைவர்களுடைய கட்சிகளும் இருக்கின்றன. உதாரணமா பாரதிய ஜனதா, திமுக கலைஞருக்கு எழுப்புகிறது, காங்கிரஸ் கட்சி காமராஜருக்கு செய்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய தலைவர்களுக்கு செய்கிறார்கள், திருமாவளவன் அம்பேத்கருக்கு செய்கிறார். இஸ்லாமில் சிலை வைக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் அவர்கள் அவருடைய புகழை பாடுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா ரொம்ப வெம்பி வெதுங்கி அவங்களுக்கு சிலை வைக்க தலைவரே இல்லைன்னொடனே ஒரு காங்கிரஸ் தலைவர் பட்டேல் அவர்களுடைய சிலையை போய் குஜராத்தில் அவர்கள் 3000 கோடி ரூபாய்க்கு வைத்திருக்கிறார்கள். நீங்க பட்டேல் அவர்களுடைய சுதந்திர போராட்டத்தை நினைத்தோ அல்லது அவருடைய திறமையை பாராட்டியோ அல்லது அவர் ஒரு குஜராத்தி என்கிற மாநில உணர்வோடு செய்தால் அதை விடவும் தகுதியானவர் மகாத்மா காந்தி. அவரும் குஜராத்தி தான், அவரும் அந்த மாநிலத்தை சார்ந்தவர் தான். இன்னும் சொல்ல போனால் பட்டேல் காந்தியுடைய சிஷியர், நேரடி சிஷியர். மோடி அப்படி நினைச்சிருந்தா காந்திக்கு வச்சிருக்கணும். ஆனால் ஏன் பட்டேலுக்கு வைக்கிறார்? யாருக்காவது ஒரு சிலை வைக்க வேண்டும் என்கின்ற ஆவல் வந்தது. அவங்க கட்சியில் ஆள் இல்லை, அதனால் அவர் போய் பட்டேலுக்கு வச்சிருக்கிறார். இதுதான் இந்த கட்சியினுடைய வரலாறு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. சிலை வைக்கக்கூடிய தகுதியான அல்லது பேனா வைக்கக்கூடிய தகுதியான தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒன்றை உணர வேண்டும். எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ அல்லது கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ சிறந்த ஆளுமைகளை தமிழகத்தில் நாம் விமர்சிப்போம் என்று சொன்னால் தமிழர்களுக்கான ஆளுமையே இல்லாமல் போய்விடும். அதன் பிறகு நம்மன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்மில் யாரெல்லாம் சிறந்தவர்களோ, பெருந்தலைவர் காமராஜர் சிறந்தவர், நாம் அவருடைய நினைவை போற்றுகிறோம். கலைஞர் சிறந்தவர், பேரறிஞர் அண்ணா சிறந்தவர், இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எனவே அதில் போய் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் விமர்சிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான விஷயங்களை அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், காது கொடுத்து மற்றவர்கள் கேட்பார்கள். ஆனால் கலைஞருக்கு ஒரு பேனாவா என்று கேட்டால்
கலைஞருக்கு பேனா கொடுக்காம வேற என்ன கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நண்பர்களே, அமைச்சர் பேசுகிற பொழுது சொன்னார், இன்றைக்கு நம்முடைய சமூக அமைப்புக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் எதிராக இருப்பது எது என்பதை பற்றி அவர் பேசினார். பாரதிய ஜனதா கருத்துகள் தான் எதிராக இருக்கின்றன. இந்த மேடையில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறோம். ஜவஹர்லாலை நாம் எவ்வாறு பார்க்கிறோம்? முதலில் அவரை ஒரு தமிழராக பார்க்கிறோம், இரண்டாவது அவரை ஒரு இந்தியராக பார்க்கிறோம். அதன் பிறகும் அவருக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை பின்பற்றுகிறவராக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்கு? எந்த தவறும் கிடையாது. இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பங்கு இல்லையா? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் போராடவில்லையா? இந்த நாடு மத ரீதியாக பிளவு உண்ட பொழுது அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லாம இந்த ஊர்ல தானே இருந்தாங்க. நினைச்சிருந்தா போயிருக்கலாம்ல. அவர்களுக்கு பெயரே இந்திய இஸ்லாமியர்கள் என்று பெயர் தான். இந்திய முஸ்லிம்கள் தான் அவர்கள். அவர்களை வைத்து ஒரு அரசியல் செய்வது என்பது என்ன நாகரிகம்? இந்த தெருவில் பல்வேறு இனங்களை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். இந்து சமயத்திலேயே வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள், சைவர்கள் இருக்கிறார்கள். வைஷ்ணவர்களிலேயே ஏகப்பட்ட பிரிவு இருக்கு, சைவர்களில் ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. யாராவது ஒரு மூடன் இந்த தெருவில் வந்து நின்றுக்கிட்டு வைஷ்ணவர்கள்லாம் அந்த பக்கமும் சைவர்கள்லாம் இந்த பக்கமும் போங்கன்னு சொன்னா அது ஏற்புடையதா? இந்த தெருவில் வாழ்கிறவர்கள் எல்லோருமே இந்த தெருவினுடைய சொந்தக்காரர்கள், இந்த தெருவின் மீது உரிமையுடையவர்கள், இந்த தெருக்காரர்கள். அதுதான் முக்கியம். மகாத்மா காந்தி அதைத்தான் சொன்னார். இந்திய அரசியல்ல தன்னை நேரடியாக ஒத்துக்கொண்டவர் மகாத்மா காந்தி தான். எப்படி ஒத்துக்கொண்டார்? இந்த நாடு பல்வேறு விதமாக பிரிவுபட்டு கிடந்த பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு இந்து என்று சொன்னார். அடுத்த வார்த்தை சொன்னார், நான் ஒரு உண்மையான இந்து என்று சொன்னார். இந்து, உண்மையான இந்து. ராமபிரான் என்னை வழி நடத்துகிறார் சொல்லிட்டு சொன்னார், இதெல்லாம் எனக்குத்தான். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது இதை நான் திணிக்க மாட்டேன், என்னுடைய அரசாங்கத்தின் மீது இதை நான் திணிக்க மாட்டேன். நாளை சுதந்திரமடையக்கூடிய என்னுடைய இந்த அரசாங்கம் என்பது எல்லா மக்களுக்குமான அரசாங்கமாக இருக்குமே ஒழிய ஒரு மதத்திற்கோ ஒரு மொழிக்கோ ஒரு ஜாதிக்கோ உரிய அரசாங்கமாக இருக்காது. எங்க சொன்னார்? வங்காளத்தில் சொன்னார், நவகாளியில் சொன்னார். அதுதான் பிரகடனம். 1947 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு சொன்னார், 15 சுதந்திரம் அடைய போறோம். உலகத்தில் அத மாதிரி ஒரு பிரகடனத்தை செய்த அரசியல் தலைவர்களே கிடையாது. நான் என்னுடைய மதத்தை நேசிக்கிறேன், ஆனால் அதற்காக பிற மதங்களை நான் துன்புறுத்த மாட்டேன். நான் இந்த கடவுளை விரும்புகிறேன், அதற்காக மற்ற கடவுள் இங்கு கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லா இறை வழிபாட்டையும் நான் அங்கீகரிப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வார்த்தை சொன்னார், இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் இந்தியர்கள். எனக்கு அவர்கள் இந்துக்களா, இஸ்லாமியர்களா, பௌத்தர்களா, தலித்துகளா, பிற்படுத்தப்பட்டவர்களா என்றெல்லாம் தெரியாது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவருமே இந்தியர்கள் என்று சொன்ன ஒரு பெரிய மகான் பிறந்த நாடு இந்த நாடு. இந்த நாட்டினுடைய வரலாற்றை திருப்பி எழுதுவதற்காக, மாற்றி எழுதுவதற்காக இன்றைக்கு RSS பாரதிய ஜனதா வந்திருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் மிகுந்த பாராட்டிற்குரியவர். நான் அவர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பும் பழகி இருக்கிறேன், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் பழகி இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது பண்பட்டவராக, மேம்பட்டவராக அவர் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் மேடையிலே அமர்ந்திருந்த பொழுது முதல் கூட்டத்தில்
மாநிலத்தினுடைய தேவைகளை அவர் பேசினார். ஒரு முதலமைச்சருடைய கடமை அது. நாங்கள் உங்களுக்கு 6% உங்களுடைய வரி வருவாயில் நாங்கள் 6% தருகிறோம். ஆனால் நீங்கள் திட்டங்கள் என்கின்ற பெயரிலே எங்களுக்கு 1.2% தான் தருகிறீர்கள். அது போதுமானதல்ல. நாங்கள் கொடுப்பது அதிகமாகவும் பெறுவது குறைவாகவும் இருக்கிறது என்று சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்கு? நீட் தேர்வு எங்களுடைய மாணவர்களுக்கு பயன்படவில்லை. எனவே எங்கள் மாணவர்களுக்கு பயன்படுகிற தேர்வு முறை வேண்டும், நீட் தேர்வை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்கு? அண்ணாமலையிலிருந்து அனைவரும் சொல்கிறார்கள், பிரதமரை வைத்துக் கொண்டு இப்படி பேசலாமா? ஒரு மேடை நாகரிகம் தெரியாமல் பேசிவிட்டார். முதலமைச்சருக்கும் பிரதமருக்குமான உறவு இது இல்லை என்றெல்லாம் சொல்ல. இதென்ன அடிமைத்தனம்? முதலமைச்சர் என்பவர் வேறு, பிரதமர் என்பவர் வேறு அல்ல. வார்த்தைகளில் வேறு இருக்கலாம். ஆனால் இந்திய அரசியல் சட்டம் எல்லாரையும் இந்த நாட்டினுடைய குடிமக்களாகத்தான் பார்க்கிறது. அதிகாரத்தில் எந்த விதமான குறைவும் இல்லை. ஒரு சில கோப்புகளில் நீங்க கையெழுத்திடலாம், ஒரு சில கோப்புகளில் அவர் கையெழுத்திடுவார், அவ்வளவுதான். மாநிலத்தினுடைய தேவையை கேட்பதே தவறு என்று பேசுகிற அளவிற்கு இந்த ஊர்ல பாரதிய ஜனதா நாக்கு தடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அதன் பிறகு பிரதமர் வந்தார். முதலமைச்சர் அவரை வரவேற்றார். நீங்க முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் இருக்கிற உறவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். யார் அது தப்புன்னு சொல்ல முடியும்? இந்த மேடையில் இருக்கிற ஒரு சிலருக்கு நினைவு இருக்கலாம் என்று கருதுகிறேன். இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது டெல்லியில் தலைமை அலுவலகத்தில் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் ஜோதிபாசு அவர்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். ஏன்னா ஜோதிபாசு டெல்லிக்கு வந்தால் நேரடியாக சென்று பிரதமரை சந்திப்பார். ஆனால் அதே ஜோதிபாசு கல்கத்தாவில் பிரதமரை கிழி என்று கிழிப்பார் பொதுக்கூட்டத்தில். ஒரு முறை இந்திரா காந்தி சொன்னார், நான் கிராமப்புற மக்களுக்காக, சிறு தொழில்களுக்காக, படிப்பறிவு இல்லாதவர்களுக்காக நான் கொண்டு வந்த திட்டங்களை இந்தியாவிலேயே மிக சிறப்பாக பயன்படுத்தியவர் மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் ஜோதிபாசு என்று திட்ட கமிஷன் கூட்டத்தில் பேசினார், பொதுக்கூட்டத்தில் பேசல. அது ஒரு உறவு. அரசியல் கருத்து என்பது வேறு. ஆட்சி அதிகாரம் என்று வருகிற பொழுது, திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற பொழுது அந்த முதலமைச்சர் தன்னுடைய கட்சி முதலமைச்சர்களை விட சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கு பாரதிய ஜனதா இதை போன்ற கலாச்சாரங்களை எல்லாம் மாற்ற நினைக்கிறார்கள். ஏன்னா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒண்ணா, ஜோதிபாசும் இந்திரா காந்தியும் ஒண்ணா. இரண்டு பேருடைய கருத்துகளும் வெவ்வேறானது. ஆனாலும் அந்த தனி மனித நாகரிகம் அவர்களிடையே இருந்தது, யாரும் மறுக்க முடியாது. எனவே நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அந்த நிலையைத்தான் எடுத்திருக்கிறார். கொள்கை ரீதியாக இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சி முதலமைச்சர்களில் பாரதிய ஜனதாவை வன்மையாக வலிமையாக மோடியை எதிர்க்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்கள் தான். நான் ஒன்றும் மேம்போக்கா சொல்ல. இந்த சட்டமன்றத்தில் 3 தீர்மானங்களை அவர் கொண்டு வந்தார். மோடி விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்த 3 சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். நீட் தேர்வு வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். குடியேற்ற உரிமைகளுக்கு எதிரான தடைகளை எதிர்த்து அவர் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். 3மே பதிவு செய்யப்பட்ட, அதிகாரப்பூர்வமாக மோடியை, அவருடைய அரசாங்கத்தை குறை சொல்லுகிற, விமர்சிக்கிற அற்புதமான திட்டங்கள் என்பதனை, நடவடிக்கை என்பதனை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதுதான் கொள்கை. மேடையில் ஏறி வாய்க்கு வந்ததை பேசுறது என்பது மேடை அல்ல. மாறாக ஒரு அதிகாரமிக்க அவையில்
அதிகாரப்பூர்வமாக சட்டங்களை கொண்டு வந்து தீர்மானங்களை கொண்டு வந்து உலகம் பார்க்கிற மாதிரி செய்கிறார் பாருங்க, அதுதான் சிறந்த ஆட்சிக்கு இலக்கணம். எனவே இவைகளை எல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த காரணங்களுக்காக, இந்த நோக்கங்களுக்காக இந்த கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற பொதுவானவர்களும் ஆதரிக்க வேண்டும், இதை மேம்படுத்த வேண்டும் என கேட்டு ஒரு நல்ல வாய்ப்பினை அருமை நண்பர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த அவையில் இருக்கிற மற்ற இயக்க முன்னோடிகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.